Hello again, welcome to another video from me. Goat India to 2025. அதாவது இந்த வருஷத்தோட கடைசியில உலக கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி இந்தியா பக்கம் வந்து ஒரு விசிட் அடிச்சுட்டு போயிருக்காரு. இதனால ஏதாவது நன்மைகள் நடந்ததா அப்படின்றத விட நிறைய கேள்விகள் தான் முன் வந்திருக்கு. அது என்னென்ன அப்படின்றத வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Finishes off and Lionel Messi. Messi's hit! Oh, he's made it! அப்புறம் என்னப்பா ஆடு இந்தியா பக்கம் வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு போயிருக்குது அப்படின்றத விட சும்மா அந்தந்த சிட்டிஸ் ஒரு 4-5 சிட்டில வந்து அவர் பார்த்துட்டு போயிருக்காரு. இந்த பிளான் வந்து ஃபியூ மந்த்ஸ் ஆகவே வந்து இப்படி ஒரு நடக்க போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கேரளால அர்ஜென்டினா அப்புறம் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி ஏதாவது ஒரு டீம் கூட வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபீஃபா ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாட போறாங்க கேரளா அந்த ஸ்டேடியம்ல. இதுக்கு வந்து கேரளா கவர்மெண்ட் பிளஸ் இந்தியன் கவர்மெண்ட் பிளஸ் அர்ஜென்டினா ஃபுட்பால் ஃபெடரேஷன் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு மேட்ச் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதை வந்து நெக்ஸ்ட் இயருக்கு தள்ளிட்டாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாது. இதுவும் ஒரு பக்கம் பிளானிங்ல போயிட்டு தான் இருந்துச்சு. மெஸ்ஸி இந்தியாவுக்கு வந்து ஒரு 4-5 சிட்டி வந்து விசிட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஆஃப் நமக்கு தெரிஞ்ச தகவல் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து கொல்கட்டாக்கு வர போறாரு, அப்புறம் வந்து அங்க இருந்து அப்படியே மும்பைக்கு போறாரு, அப்புறம் டெல்லிக்கு போறாரு. 3 சிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அவர் வர டைம் கிட்ட வர கொல்கட்டா காலையில விசிட் பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் டே, அதுக்கு ஈவினிங் வந்து ஹைதராபாத் விசிட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. ஓகே, இப்போ அதுக்கேற்ற மாதிரி கொல்கட்டால மெஸ்ஸி வந்து இறங்கிட்டாரு. எல்லா நியூஸும் இதெல்லாம் நான் தான் சொல்றேன். இந்த வீடியோல வந்து நம்ம எப்பவுமே நம்ம ரொம்ப ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான விஷயம் டேட்டா அப்படி இப்படி ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நம்ம வந்து அப்புறம் நான் உங்ககிட்ட வீடியோ வந்து சொல்லுவேன். பட் இது வந்து சும்மா ஒரு ஜாலியான கான்வர்சேஷன் தான். நிறைய கோபமான கேள்விகளும் இருக்குது. அதை நம்ம வீடியோ போக போக பார்க்கலாம். பட் அதான் நான் இது வந்து என்னோட எக்ஸ் ஃபீட் ஆகட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபீட் ஆகட்டும் அதுலலாம் மோஸ்ட்லி என்ன நான் இதை பத்தி எதுவுமே சர்ச் பண்ணல. இப்படி ஒரு நடக்க போது இதனால வந்து ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருந்தது, இப்போ அர்ஜென்டினாக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு இல்லை இந்தியாவுக்கு ஒரு இம்பாக்ட் இருந்தது, அதை நம்ம டீட்டெயிலாக சர்ச் பண்ணி பேசலாம்னு பார்த்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு இதனால எந்த இம்பாக்டும் இல்லை. ஸோ சும்மா ஜாலியாக பேசலாம் அப்படின்றது தான். வந்த ஃபீடும் வந்த நியூஸ்லாம் வச்சு மட்டும் தான் நான் பேச போறேன். நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு வேற எதாவது கிளாரிஃபை பண்ணணும், வேற ஏதாச்சும் உங்களுக்கு அதை பத்தி நான் பேசணும்னு நினைச்சா அதே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பதான் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து அர்ஜென்டினா வந்து ஃபிளைட் ஏறிட்டாரு, கொல்கட்டால வந்து இறங்கிட்டாரு, இந்தியாவில வந்து இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் கொல்கட்டா விசிட் பண்ண போறாரு. அப்படியெல்லாம் கோலாகலமா திருவிழா, அங்கங்க போஸ்டர் ரிஜிஸ்டர் எல்லாம் அடிச்சு பயங்கரமா வேர்ல்டே ஒரு சும்மா இது ஒரு ஜாலியான வந்து எல்லாம் ஒரு பார்வை இருந்தது. ஏன்னா இவர் வந்து சாதாரணமான இல்ல, வேர்ல்ட் செலிபிரிட்டி. இவர் வந்து பத்திரமா பாத்துக்கணும். பிளஸ் ஏதாச்சும் சின்ன கீரல் பட்டதுன்னா கூட இந்தியாவுக்கே பெரிய அசிங்கமா போயிடும். அதே மாதிரி நம்ம ஊர் தான் தெரியும்ல 2025ல 2 ஸ்டாம்பிங் நடந்துச்சு. ஆர்சிபி வின் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து டிவி கே கட்சி சார்பா விஜய் வந்து பேசும்போது அதுல ஒரு ஸ்டாம்பிங் நடந்துச்சு. அந்த மாதிரி திரும்ப எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல இந்தியன்ஸும் வேர்ல்டு மக்கள் சும்மா இதுல ஏதாவது மெஸ்ஸி என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையில வந்து பாத்துட்டு இருந்தாங்க. எடுத்த 20 மினிட்ஸ்லயே மெஸ்ஸியை காணோம் ஸ்டேடியம் விட்டு. கொல்கட்டாவோட சால்ட் லேக் ஃபுட்பால் ஸ்டேடியம்ல இருந்து என்னடா பண்றீங்க, எங்கடா மெஸ்ஸி ஃபேன்ஸ் எல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் 10,000 1 லட்சத்துக்குலாம் டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டு இருந்தான். 9,90,000 சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க மெஸ்ஸி கிட்ட பர்சனலா போட்டோ எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் சும்மா பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்தது. அதெல்லாம் வந்து யாரு பண்ணுவான்னு நமக்கு தெரியல. பட் நிறைய பேர் அதுவும் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும்போது அப்படியே திடீர்னு அப்ரப்டா ஸ்டேடியம் மட்டும் ஒரு 20 மினிட்ஸ்ல போயிட்டாரு. மொத்த ஈவெண்ட் எவ்வளவு ஷெட்யூல் இருக்கு கொல்கட்டால அப்படின்னு பார்த்தா 45 மினிட்ஸ் அங்க இருந்து எல்லாரையும் சும்மா ஒரு எப்படி சொல்றது ஒரு வே மாதிரி பண்ணிட்டு எல்லாரும் சும்மா அப்படியே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இங்க இருந்து சும்மா ஸ்டேடியம் சுத்தி வருது அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அட்ரஸ் பண்ணிட்டு அந்த ஒரு ஸ்பீச் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போலாம் 45 மினிட்ஸ்க்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா 15 மினிட்ஸ்லாம் காணும். ஒரு சில லைக் ஆர்டிகல்ஸ் வந்து 20 மினிட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம கொல்கட்டால போய் தான் நமக்கு தெரியும், நம்ம இங்க தான் வந்து பாக்குறோம். சோ இப்போ என்னடா இது அப்படின்னு பார்த்தா வலுக்கட்டாயமா இந்த பாலிட்டிஷியன்ஸ்லாம் வந்து அங்க இருக்க கொல்கட்டா பாலிட்டிஷியன்ஸ்லாம் வந்து மெஸ்ஸி கையை பிடிச்சி இழுத்து வா என் ஃபேமிலி கூட நீ வந்து செல்ஃபி எடுத்துக்கோ, குரூப் செல்ஃபி எடுத்துக்கோ, குரூப் போட்டோ எடுத்துக்கோ வலுக்கட்டாயமா, அதாவது அவரோட விருப்பம்ன்றதை தாண்டி அவர் வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். கொஞ்சமாச்சு சரி ஓகே பாலிட்டிஷியன்ஸ் சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அறிவு இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நம்மளோட தப்பு தான். ஸோ அடுத்தது சரி ஒரு நாகரிகம் ஓகே அதெல்லாம் இருந்தா பாலிடிக்ஸ்ல பெரிய ஆக முடியாது. ஓகே சரிப்பா, நான் வந்து எதுவும் கேட்கல. அடுத்தது வந்து அதான் இதெல்லாம் இல்ல. பட் மெஸ்ஸி பாவம், அவருக்கு என்ன தெரியும், அவங்க ஒரு பாலிட்டிஷியன்ஸ். நான் அதுக்கு அர்ஜென்டினா பாலிடிக்ஸ் ரொம்ப நல்லா சொல்ல வரல, சவுத் அமெரிக்கா ஹிஸ்டரி அதெல்லாம் தனியா போவோம். பட் நான் சொல்றேன் அவர் ஏதோ சரி அதுக்குன்னு இந்த மாதிரி வலுக்கட்டாயமெல்லாம் பிடிச்சி இருப்பாங்க. எல்லாரும் நம்ம ஷெடியூல் படி யாரெல்லாம் காசு கொடுத்தாங்களோ அவங்க வந்து போட்டோ எடுப்பாங்க. அவர் சுத்தி பாடி கார்டெல்லாம் இருக்கிறாங்க. கூடவே ராட்ரிகோ டெபால் வந்திருக்காரு. அவர் பிளேயரா மெஸ்ஸி கூட ஆறாரோ இல்லையா, மெஸ்ஸி எங்கெல்லாம் போறாரோ அங்கேயும் அவரே போயிட்டு அவர் மெஸ்ஸி கரியர் முடிஞ்சு அவர் அமெரிக்கால போய் MLS இன்டர் மயாமிக்கு ஆடிட்டு இருக்காரு. இவர் வந்து இவர் கரியர் இப்பதான் ஒரு பீக் நோக்கி வந்துட்டு இருக்காரு. இவர் மெஸ்ஸி போயிட்டான்னு சொல்லிட்டு இவர் கூட அங்க போயிட்டாரு. லைக் ஆஃப் த ஃபீல்டு பாடி கார்ட்ஸ் நிறைய பேர் மெஸ்ஸிக்கு இருந்தாங்கன்னா ஆன் த ஃபீல்டே மெஸ்ஸிக்கு எதானா இவரு தான் போயிட்டு முன்னாடி நின்று சண்டை போறது அந்த மாதிரி ஒரு பாடி கார்டு மாதிரி இவர் வந்தாரு. கூடவே லூயிஸ் வாரஸ் வந்தாரு. லூயிஸ் வாரஸ் வந்து
வேர்ல்டு ஃபுட்பால்லயே லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் மாதிரி அவர் இப்போ அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ அவருக்கும் வயசாயிடுச்சு. பட் இவங்க 3 பேர் வந்திருந்தாலும் மொத்த ஃபோக்கஸ் மெஸ்ஸி மேல தான் இருந்து இவங்க 2 பேர் வந்து சும்மா சைட்ல தள்ளி விட்டாங்க அப்படின்றதுதான் உண்மை. அதுதான் வந்து நிஜம் ரியாலிட்டி இந்தியால. சரி ஓகே இப்போ போயிட்டு இருக்கு. இதனால வந்து மெஸ்ஸி சைட்ல இருந்து வந்து ஐயோ என்னடா இப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா யாரா இருந்தாலும் அந்த செக்யூரிட்டி கன்சர்ன் வரதானே செய்யும். சரி அங்க வந்து டப்புன்னு அப்ரப்டா கேன்சல் பண்ணி போயிட்டாங்க. நம்ம ஆளுங்க டென்ஷன் ஆனாங்க. நம்ம ஆளுங்க டென்ஷன் ஆனது லைக் கரெக்ட் தான். அவ்வளவு காசு செலவு பண்ணி லைக் வந்து பார்க்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி திடீர்னு பாதியில மெஸ்ஸியை கூட்டு போயிட்டு அதுவும் அந்த கூட்டத்துக்கு நடுவில் வேற இருக்கிற அவர் தனியா வருவார். மேட்ச் ஆடும்போது தனியா தெரிவாரு. சுத்தி ஒரு அவரே ஹைட் வேற கம்மி வேற நடுவில் இருக்காரு. சுத்தி எல்லாம் அவர் சுத்தி பாடிகள்லாம் இருக்காங்க. இங்க ஏதோ கும்பலா அப்படியே சைடு நடந்து போறாங்கன்றது மட்டும் தான் தெரியுது. அந்த கேமரால அந்த பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தா மேபி வேணா மெஸ்ஸி அப்படின்றது தெரியும் போல. அதுவும் கொஞ்ச நேரம் தான் இருந்தாரு, எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமா போட்டு அடிச்சு நொறுக்கி சேரெல்லாம் உடச்சி போஸ்டர் எல்லாம் கிழிச்சு ஸ்டேடியமே அராஜகம் பண்ணிட்டாங்க. இது வந்து ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வந்து ஓகே இப்படி பண்றது தப்பு தான். பட் அவங்களோட கோபம் புரியுது நமக்கு. அண்ட் இந்த மாதிரி பண்ணாவாச்சும் அடுத்த டைம் திருந்துறாங்களா அப்படின்றது பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதனால அவங்க பண்ணது ஓரளவு கரெக்ட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓரளவு வந்து ஒரு நாகரிகம் கிடையாது இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடைக்கிறது. பட் இந்த மாதிரியாச்சும் பண்ணாவாச்சும் இந்த மாதிரி ஆளுங்களாம் திருந்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அவர் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாரு. அடுத்தது ஹைதராபாத். இது வந்து இதையே ஒரு சாக்க வச்சு ஓகே ஹைதராபாத் வந்து மேபி சொதப்பிருக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் காலையில கொல்கட்டாவில் இப்படி நடந்தது அப்படின்னு ஒரு ஏர்லி நூன் ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி டைம்ல அங்க அப்படி நடந்ததுனோட ஈவினிங் வந்து ஹைதராபாத் உஷாராயிட்டாங்க, சுதாரிச்சிட்டாங்க. ஓகே நம்ம சொதப்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஹைதராபாத்ல வந்து ஒழுங்கா நல்லா பார்த்து பண்ணி மெஸ்ஸியும் நிறைய பேர் கிரீட் அண்ட் மீட் பண்ணி அவர் நல்ல ஒரு ஸ்பீச் எல்லாம் கொடுத்து அது ஒரு நல்லா முடிஞ்சது. ஓகே அடுத்த நாள் டே 2 வந்து மும்பை போறதா இருந்துச்சு. மும்பைல போனே அங்க இவர மாதிரி இவரு எப்படி ஃபுட்பாலுக்கு கார்டா அந்த மாதிரி இவரு ஹைட்லயே கிரிக்கெட்டுக்கு ஒரு கார்டு இருக்கிறாரு. ஓகே நான் யாரையும் பாடி ஷேமிங்லாம் பண்ணல, பொதுவா சொன்னேன். நானே வந்து மெஸ்ஸி ஃபேன் தான். அது நான் அப்புறம் வர அந்த ரீசனுக்கு லைக் அவரும் நம்பர் 10 இவரும் நம்பர் 10 ரெண்டு பேரோட கண்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய ஜாம்பவான்கள் மாதிரி. ஸோ அவங்க 2 பேரும் மீட் பண்ணி வேற சச்சின் டெண்டுல்கர் அண்ட் மெஸ்ஸி அவங்க மீட் பண்ணி அங்கேயும் ஒரு நல்ல இவெண்டா போச்சு. நம்ம ஜெய்ஷாலாம் வந்தார். அது வந்து டெல்லியில நினைக்கிறேன், சாரி டெல்லி ஆர் மும்பை சம்திங் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஜெய்ஷா வந்து நெக்ஸ்ட் இயர் T20 வேர்ல்ட் கப் வருதுல. சோ அவருக்கு வந்து மெஸ்ஸி வந்து இந்தியா USA மேட்ச் டிக்கெட் எல்லாம் கொடுத்தாரு. ஒரு பெரிய டிக்கெட் மாதிரி நீங்க அந்த போஸ்டர் எல்லாம் பாத்துருப்பீங்க. இந்தியா ஜெர்சி எல்லாம் மெஸ்ஸி கொடுத்தாங்க. அது மெஸ்ஸி திரும்ப வருவாரோ அதெல்லாம் பிளான் பண்ணி திரும்ப மேட்ச் பார்க்கறதுக்கு ஸ்டேடியம்ல வந்து மெஸ்ஸி எல்லாம் வந்து உட்காந்து அவ்வளவுதான் அராஜகம் ஆயிடும். சும்மா அவர் ஒரு என்ன சொல்றது ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி சும்மா கொடுத்து மெஸ்ஸி வந்து இங்க சும்மா அந்த நீங்க போட்டோ எல்லாம் பாத்துருப்பீங்க டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்தது. அப்புறம் அந்த நாள் முடிஞ்சு அப்படியே திரும்ப டெல்லி போனாரு. டெல்லி போய் டெல்லியில வந்து அந்த பிஎம்மோட மீட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட. பட் அது வந்து அது அந்த நாளுக்கு முன்னாடி வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அது நமக்கு ஏன் அப்படின்றது தெரியல. பட் அதான் அங்க போயிட்டு அங்கேயும் அந்த ஸ்டேடியம்ல வந்து சும்மா எல்லாம் பண்ணி ஒரு இங்க மெயின் கம்ப்ளைண்ட் தான் ஹைதராபாத்ல வந்து அந்த ஒரு பாலிட்டிஷியன் அவங்களோட தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் கூட வந்து ஒரு சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபுட்பால் மேட்ச் மாதிரி அவர் வந்து இதுக்குன்னு 1 மாசம் ட்ரைனிங் எல்லாம் எடுத்து நம்ம மெஸ்ஸி கூட ஆட போறோம் அப்படின்னு பார்த்தா அவர் போட்ட பாஸ் லட்சணம் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல, செம காமெடியா இருக்கும் அதெல்லாம். சோ அதான் அதெல்லாம் முடிச்சு அப்படியே திரும்ப டெல்லியிலயும் போயிட்டு ஒரு மேட்ச் இருந்துச்சு போல. பட் அதான் அது எதுவும் நடக்கல. இந்த ஹைதராபாத்ல நடந்த மேட்ச் தான் வந்து கொஞ்சம் ஹைலைட்டா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அங்கேயும் அதே மாதிரி தான் அங்க இருந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் மீட் பண்ணி நின்றுட்டு இருக்காரு நம்ம அஜய் தேவ்கன், டைகர் ஷெராஃப் இவங்கலாம் மெஸ்ஸியோட பெரிய ஆள் அவங்களாம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து லைக் இந்த ஷால்லாம் மாதிரிலாம் கொடுத்து போத்தி பொன்னாடெல்லாம் போத்தி அந்த மாதிரிலாம் பண்ணி மெஸ்ஸி சுவாரஸ் டெப்பால்லாம் 3 யாரோ ஃபாரினர்ஸ் அவங்க ஓரமா நின்று ஓகே அங்கே ஏதோ நடக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பெரிய ஆள் இல்லப்பா, ஐயோ அவங்க பாலிவுட் எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி, வேர்ல்டு ஃபுல்லா அது எவ்வளவு பேர் தெரியும். அதுல வந்து அஜய் தேவ்கன் டைகர் ஷெராஃப் எவ்வளவு பெரிய ஆளுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே ரெக்கக்னேஷன்லாம் பண்றது தப்பே கிடையாது. இல்ல எதுவும் சர்க்காசமா இல்லை, நான் ரியலா தான் சொல்றேன். நீங்க இதுக்கு மேல நீங்க ஃபீல் பண்ணிவாங்க, எனக்கு வந்து ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, இப்படிதான் இருக்கிறானுங்க இந்தியால. சரி ஓகே இப்ப அடுத்து சுனில் செத்ரி வந்து ஒரு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இப்பதான் நம்ம வந்து ரொம்ப ஹீட்டான மொமெண்ட் பேச போறோம். சுனில் செத்ரியால எதுவும் பிரச்சனை இல்லை, அவர் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்தியன் ஃபுட்பால் நிலைமை படிக்கவலமா அதுல பாதாளத்துல தொங்கிட்டு இருக்குது. இப்போ வந்து மெஸ்ஸி கூட மீட்டிங் போறது, மெஸ்ஸியை கூட்டு வந்து இங்க வந்து சும்மா அழகு கட்டுறது, அவனா ஷோ பீஸா அவர் எதுக்கு நான் மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னு வந்து ஒரு சின்ன சின்ன சோர்சஸ் நிறைய கன்ஃபர்மேஷன் ஆச்சு. பட் பார்த்தா கடைசியில் அவரையும் ஃபோர்ஸ் பண்ணி எங்க மெஸ்ஸி அந்த லைக் கோட் இந்தியா டூர் அந்த ஜெர்சி எல்லாம் போட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஜெர்சியில போட்டு மெஸ்ஸி கூட நின்று போட்டோ எடுக்க வச்சாங்க. ஒரு காலத்துல மெஸ்ஸியோட அவர் வந்து நிறைய இன்டர்நேஷனல் கோல்ஸ் வச்சிருந்தாரு, அதுதான் உண்மை. இந்தியன் ஃபுட்பாலோட நிரந்தர ஜாம்பவான்னா அது வந்து என்னைக்குமே சுனில் செத்ரி தான். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. பட் அதான் இந்த டூர்ல வந்ததுல நான் சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎம் விஜயன் அவரெல்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணலன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. நான் இந்த டூர்ல சுனில் செத்ரி வந்தாரு அதனால அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அதுதான் இங்க இருந்தா வந்து நம்ம இப்ப பேசவே போறோம். இதனால வந்து என்ன இம்பாக்ட் அப்படின்றது ஒரு நிறைய கேள்விகள் வருது. நான் சொன்னல அதுக்கு முன்னாடி ஒரு அன்பிளான்ட் இவெண்ட், இதுவும் வந்து என்னோட எக்ஸ் டைம் லைன் எதுவுமே வரல. திடீர்னு லைக் அவர் வந்து வாந்தாரா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அனந்த் அம்பானி if I'm not wrong அவரோட தானே அந்த ஜூ மாதிரி அவர் அந்த அனிமல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி சும்மா கேட்டா வந்து
ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஏமாத்திட்டு அங்க அனிமல்ஸ் எல்லாம் போட்டு லிட்டரலா கலெக்ட் பண்றதுக்கு அது என்ன ஸ்டிக்கராங்க, அனிமல்ஸ் உயிர் வாழ்ற அனிமல்ஸ் தூக்கி அங்க இடத்துல போட்டு அவரு அங்க ஒரு என்ன மாஸ் பண்றேன்னு நினைச்சு அவர் ஒரு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த வாந்தாராவில். அங்க போய் மெஸ்ஸி பார்த்து லயனு லைக் எல்லாமே புலி, சீட்டா, சிறுத்தை எல்லாமே எல்லாம் இருக்கிற எல்லா அனிமல்ஸ், வித்தியாசமான பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் அதுகிட்ட போட்டோ எல்லாம் எடுத்துட்டு அந்த போட்டோ எல்லாம் வெளியில வந்துச்சு. இது வந்து ஆக்சுவலா உண்மையிலே இந்த நான் சொன்ன ஹைதராபாடே கடைசியில ஆட் ஆச்சு பிளான்ல. இது இந்த வாந்தாரா போறதுன்றது வந்து டூர் வந்ததுக்கு அப்புறம் அந்த போட்டோஸ்லாம் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். அது வந்து பிரைவேட் ஜெட்ல ஏதோ கூட்டிட்டு போயிட்டு அங்க காமிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. சம்திங் எவ்வளவு ஒரு 18 கோடியா அந்த மதிப்பிலான ஒரு வாட்ச். அது வந்து எனக்கு சாரி மில்லியன் அண்ட் க்ரோஸ்ல நான் கால்குலேஷன் பண்ணல, சாரி அது எனக்கு கரெக்டா தெரியல, அந்த தப்பா இருந்தா நீங்க எனக்கு கரெக்ட் பண்ணுங்க. அது அவ்வளவு வாட்ச் வந்து மெஸ்ஸிக்கு கிஃப்டா கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வாந்தாராவே நான் இப்பதான் சொன்ன மாதிரி அது வந்து ஜூலாம் கிடையாது, இவரோட பர்சனல் இவரோட ஆசையை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்காக அம்பானி வந்து அங்க வச்சுட்டு இருக்க இடம். அது அங்க போய் மெஸ்ஸியை காமிச்சு ஃபைனலா அதுக்கப்புறம் நான் தான் சொல்றேன், ஏன் இந்த டைம்லைன் நான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் டைம்லைன் எக்ஸ்ட்ரா டைம்லைன்ல வாந்தாரா போறாரு அப்படின்றது வந்து ஒரு போற வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த போட்டோஸ் வச்சுதான் அதுக்கப்புறம் தான் வந்து நான் அப்பதான் தான் பார்த்தேன். அதே மாதிரி அவர் அர்ஜென்டினா போயிட்டாரு அப்படின்னு இன்னும் எங்கேயும் நியூஸ் பார்க்கல. நானா ஏஐல போட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணி பார்த்துட்டு மெஸ்ஸி இப்போ இந்தியாவில் இருக்காரு, ஏன்னா இந்த வாந்தாரா மாதிரி வேற எங்கேயாவது சர்ப்ரைஸ் லிஸ்ட் வேற எங்கேயா போயிருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து எல்லாம் ஒரு ஓவராலா இங்க இந்தியாவில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அர்ஜென்டினா போனது தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு இருந்தேன். அது ஒரு ரீசன், ஒரு ஃபியூ டேஸ் நான் லேட்டா போறதுக்கு. பிளஸ் ஐபிஎல் ஆப்ஷன் முடிஞ்சது, அதெல்லாம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் இருந்துச்சு, அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு டைம் கொடுத்துட்டு அப்புறம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் நான் கன்ஃபர்மேஷன் பண்ணி பார்த்தபோது அவர் ஏஐ கிட்டலாம் கேட்டு பார்த்தா அவர் இப்போ அர்ஜென்டினா தான் இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஏன்னா வந்தாரு ஃபிளைட் ஏறிட்டாரு, இங்க இருக்காரு அங்க இருக்காரு எல்லா நியூஸும் வந்தது. அவர் கிளம்பிட்டாரு அர்ஜென்டினா போய் சென்றாருன்னு ஒரு நியூஸ் கூட எனக்கு தெரிஞ்சு கண்ணில் படல. அதனாலதான் சொல்றேன் நான். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போதான் எல்லாம் முடிஞ்சு இப்போ அர்ஜென்டினா போயிட்டாரு. இப்போ வருவோம் நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனுக்கு. நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கறேன், அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நானே ஆன்சர் பண்ண பாக்குறேன். நிறைய கொஸ்டின்ஸ் நான் இந்தியன் கவர்மெண்ட் கிட்டயும் நம்மளோட ஃபுட்பால் ஃபெடரேஷன் கிட்டயும் ஃபேன்ஸ் ஆனவங்க கிட்டயும் தான் இருக்கிறேன். அது நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். அட்லீஸ்ட் ஃபேன்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து உங்களோட தாட்ஸ் வந்து நீங்க போடுங்க. ஃபர்ஸ்ட், இந்த டூர்னால ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா? நான் வந்து மெஸ்ஸி ஃபேன் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரி லைக் அதுதான் எனக்கு. அதே மாதிரி செகண்ட் ஃபேவரட் பிளேயர் என்னைக்குமே எனக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த டூர்னால மெஸ்ஸி இங்க வந்தாரு, ஓகே, ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருக்கா? இப்போ நீங்க இன்டர் மயாமிக்கு அவர் போனாரு, இப்போ அவர் இன்டர் மயாமிக்கு அவர் போனாரு, அங்க வந்து சின்ன இந்த கிட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஜூனியர் அகாடமி மாதிரி ஆரம்பிச்சு டோர்னமெண்ட் மாதிரிலாம் ஆரம்பிச்சு அங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போற மாதிரி ஏதாவது பண்ணாரு. அந்த மாதிரி இந்தியாவில் நீங்க ஏதாவது ஒரு என்ன சொல்ற ஒரு ரிப்பனை கட் பண்ணி விட்டு ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு இந்தியன் ஃபுட்பால் இங்க ரூட்ஸ்ல இருந்து அடுத்த ஃபியூச்சருக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். ஒன்றும் கிடையாது. சும்மா வந்தாரு, 4 இடம் விசிட் அடிச்சாரு, போயிட்டாரு. வாந்தாரெல்லாம் அவர் வந்து அவரோட விருப்பத்துல நீங்க எங்க நம்மால் வந்து ஸ்பானிஷ்ல தான் பேசுவாரு, அவரை வந்து ஜெய் மாட்டாடி அப்படின்னு சொல்ல வச்சுட்டு பூச்செல்லாம் பண்றீங்க. அதெல்லாம் வேணா அவர் விருப்பத்தோட பண்றதுன்றது வேற. நீங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்க ரிலீஜியனை வந்து உங்களோட ரிலீஜியன் ஆக்டிவிட்டிஸ் உங்களோட கல்ச்சர் வந்து அவருக்குள்ள புகுத்துறீங்க. அவரா வந்து அது பண்ணாருன்னா இப்ப நிறைய ஃபாரினர்ஸ் அப்படி இருக்காங்க, நான் வந்து அது தப்புன்னு சொல்லல. பட் நீங்களா காசு கொடுத்து உங்களோட எப்படி சொல்ற மணி இன்ஃபுளுன்ஸை வச்சு நீங்க பண்ண வைக்கிறதுக்கும் அவரா அது ரிசர்ச் பண்ணி பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதெல்லாம் நான் வந்து சொல்ல வந்தேன். ஸோ ஏன்னா நிறைய ஃபாரினர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு ஓகே எங்களுக்கு ஹிந்து கல்ச்சர் பிடிச்சிருக்கு, நாங்க இங்க வந்து பார்க்க நீங்க கோயிலெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் அவங்களோட விருப்பம், நம்ம அதெல்லாம் எதுவுமே கேட்கக்கூடாது. பட் இது வந்து கண்டிப்பா தெரியுது மெஸ்ஸி அட்லீஸ்ட் முதல்ல நீங்க மென்ஷன் பண்ணணும். அதுவும் இல்ல திடீர்னு வாந்தாரா கூட்டு போயிட்டு அனிமல்ஸ் எல்லாம் சுத்தி காமிச்சாங்க இருக்க கோயில்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு ஆர்த்தி எடுக்க விடுறீங்க, லிட்டரலா பூஜை எல்லாம் பண்றீங்க. இதெல்லாம் வந்து மெஸ்ஸியுமே எனக்கு அதனாலதான் அவர் நினைச்சாத புறக்கணிச்சிருக்கலாம். சரி ஓகே, அவர் ஏதோ பவர் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பண்ணியிருக்கிறாரு. அது எல்லாம் நான் சொல்ல, இதெல்லாம் திரும்ப அகைன் ரொம்ப பொலிட்டிக்கல் எல்லாம் போக முடியாது. நம்ம சேனல் வந்து ஸ்போர்ட்ஸ் சேனல் தான். பட் அவங்க வந்து அதை ஒரு ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். இவ்வளவுலாம் பண்ற உங்களுக்கு நான் அதையுமே அதான் நீங்க பண்றது உங்க காசு, மெஸ்ஸி அதை வந்து வாங்குறாரு, அது அவரோட விருப்பம், அதெல்லாம் ஓகே. இவ்வளவு பண்ண முடிஞ்சவங்களுக்கு ஏன் வந்து மெஸ்ஸி வந்து ஏதோ ஒரு ஊர்ல இங்க இருந்தாப்பா நாங்க ஒரு அகாடமி ஆரம்பிக்கிறோம், இதுல ஃபியூச்சர் டேலண்ட்ஸ், இப்போ பிசிசி எத்தனை அகாடமி வச்சிருக்காங்க, கிரிக்கெட் அகாடமி, ஒரு ஸ்டேட் எத்தனை கிரிக்கெட் அகாடமி வச்சிருக்காங்க, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இருந்தாப்பா மெஸ்ஸி விட்டு நாங்க ஓபன் பண்றோம். லைக் அவர் தாராளமா அதை பண்ணிட்டு போறாரு. அதை விட்டுட்டு நீங்க வந்து சும்மா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ண சொல்லிட்டு அவருக்கு வாட்ச் கிஃப்ட் பண்றீங்க, அது இதுன்னு பண்றீங்க. ஓகே, ஏதோ ஒண்ணு ஐஎஸ்எல் ஃபவுண்டரே உங்க ஃபேமிலி தான். இப்ப அந்த ஐஎஸ்எல் நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியும். சுனில் சேத்ரி இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னல, அவர் வந்து புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அது வந்து உண்மையா பண்ணாரா இல்ல ரூமர் சத்தம் இல்லை. பட் அதுல இருக்க அந்த மீனிங் வந்து உண்மைதான். இந்தியன் ஃபுட்பால் பாருங்க, ஐஎஸ்எல் வாங்கிறதுக்கு ஆளே இல்ல. சுனில் சேத்ரி மாதிரி ஆளுங்கலாம் ரிட்டையர் ஆயிட்டு இப்போ அவங்களால முடிஞ்சது வந்து ஐஎஸ்எல் ஆடி பெங்களூர் எஃப்சிக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க முன்னாடி ஃபுட்பால் ஆடி அவங்களோட லைஃபை ஜாலியா ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படியே முடிச்சுட்டு போய்
ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா நீங்க ஐஎஸ்எல்லே வந்து கேன்சல் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னா ஸ்பான்சர் இல்ல. உங்க இந்தியன் கவர்மெண்ட் ஐ மீன் இந்த ஃபுட்பால் ஃபெடரேஷன் இவங்க 2 பேர் பண்ண தப்புனால இப்போ வந்து கிரிக்கெட்டுக்கு அந்த அளவுக்கு அப்படியே growth போயினே இருக்கு. ஃபுட்பாலுக்கு வந்து அப்படியே கம்மியாயிடுச்சு. டோட்டலா இதுக்கு மேல எதுவுமே இல்ல. உங்களுக்கு ஒரு பிரீமியர் லீகே இல்ல. சோ அதுதான் இவங்க இதுக்கப்புறம் போய் தான் இந்த ஏசியன் குவாலிஃபயர்ஸ்லேயே குவாலிஃபை ஆகாம தோத்துட்டு வராங்க இந்தியா. அப்புறம் எங்க ஏசியன் கப் போய் ஆடுறது, அப்புறம் எங்க வேர்ல்டு கப் போய் ஆடுறது. முதல்ல கான்டினென்ட்கான லீக்ல நடக்கிற குவாலிஃபயர்ஸ்ல நீங்க குவாலிஃபை ஆக மாட்டீங்க. அப்புறம் எங்க வேர்ல்டு கப்லாம் போய் குவாலிஃபை ஆகுது. சோ அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ ஐஎஸ்எல் வந்து நான் தான் பார்த்து ரிப்போர்ட் இருக்கேன். ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி அப்படின்னு ஒரு டீம் இருக்கு. கொல்கட்டா வந்து அதான் ஒரு நீங்க என்னதான் கேரளால ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கொல்கட்டால வந்து நிறைய ஒரு 4 கிளப் பவரா இருக்கு. இப்போ அது கொல்கட்டான்ற ஊர்ல இருந்தே வருது. ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி ஆகட்டும், மோகன் பகான் ஆகட்டும், அப்புறம் இன்னும் 2-3 டீம்லாம் வளர்ந்து வந்துட்டே இருக்காங்க. அவங்க டைமண்ட் ஹார்பர் அந்த மாதிரி டீம்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னும் போது அப்போ நீங்க அவங்கள வச்சு ஒரு கிளப் அவங்க ஒரு அமெரிக்கன் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஃபாரின் கன்சார்டியம் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்க வந்து ஐஎஸ்எல் மீட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து ஒரு பெருமையா ஒரு நியூஸ் அப்படியே எல்லாம் நிறைய நியூஸ் ஆர்டிகல்ல போடுறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஏஏஎஃப்எஃப் என்ன பண்ணிட்டு இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஏன் இந்தியன் ஃபுட்பால் வந்து டவுன் ஃபால் ஆயிருக்கு. ஏஏஎஃப்எஃப் அந்த மென்டல் கிரீட், அவங்களோட வந்து என்ன சொல்றது ஒரு பண ஆசை, அது இதனால வந்து என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அப்ப நான் இந்த வீடியோ சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும். அதுதான் லைக் சிம்பிளா சொல்லணும்னா அதான் இவங்களுக்கு வந்து ஒரு இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் சேலரி இஷ்டத்துக்கு காசு அப்படியே வாரி வாரி கொடுக்கறது, எந்த இடத்துல கரெக்டா செலவு பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா வருது கொஞ்சமாச்சு. ஏன்னா இந்தியாவில் நிறைய பேர் ஃபுட்பால் ஃபேன்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. நீங்க கரெக்டா இருக்கு ஆர்கனைஸ் பண்ண, எதையுமே ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணலன்னா எப்படி? அதே மாதிரி கேரளாவுக்கு மெஸ்ஸி வரல அப்படின்றதுமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா கேரளா தான் இந்தியாவோட கொல்கட்டா இப்போ ஃபுட்பால் ஹப்பா இருந்தாலும் கேரளால தான் எப்பவுமே இந்தியாவுக்கு ஃபுட்பாலுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. பட் அங்கேயே மெஸ்ஸி வரல அப்படின்னும் போது அதே மாதிரி நம்ம தமிழ்நாடுலாம் வளர்ந்தது எந்த அதிசயமும் இல்லை. கேரளாக்கே வரல, அப்புறம் நீங்க கூட்டு வர போறாங்க. ஸோ அதான் இந்த மாதிரிலாம் கேள்வி இருக்கு. இந்த டைம்ல நான் ஆஸ் அ மெஸ்ஸி ஃபேனா ஓகே அவர் வந்தாரு, ஓகே பார்த்தாரு, எல்லாம் சந்தோஷம். இவ்வளவு காசு கொடுத்து அவருக்கு அவ்வளவு பெரிய செலவரை வச்சிருக்கீங்க. அவர் நம்ம ஊர் ஆளே கிடையாது. ஃபர்ஸ்ட் அர்ஜென்டினாலேயே அவருக்கு அவ்வளவு பெரிய செலவு இல்லை. நம்ம எதுக்கு இப்போ அவ்வளவு காசு கொடுத்து சும்மா ஒரு விளம்பரம். இப்போ அர்ஜென்டினா எல்லாரும் இது வந்து அவங்களே எப்படி நினைப்பாங்கன்னா, என்னடா இவனுங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் நம்ம பிளேஸ்க்கு யாரும் இந்த மாதிரி ஃபாரின்ல பண்றாங்களா? இல்லையே, அப்ப ஏன் இதெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதான் வந்து கேள்வியே. இப்போ நெக்ஸ்ட் தெரியல, ரொனால்டோ வந்து வரதா இருந்தது. பட் அதான் அவர் எப்பவுமே சவுதி அரேபியா தவிர அங்க அந்த ஊர்லயே நம்ம தான் மேட்ச் ஆடுவேன், வெளியூர்ல போய் அவனா வரமாட்டேன்னு சொன்னாரு. இல்ல இங்க சவுதி அரேபியா ஐ மீன் அதான் அவங்களோட அல் நசாருக்கும் எஃப்சி கோவாக்கும் இந்த ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக், அதாவது ஏசியன் சாம்பியன்ஸ் லீக் செகண்ட் லீக் மாதிரி, அதாவது டயர் 2 மாதிரி, அங்க இந்த 2 கிளப்பும் வந்து விளையாண்டாங்க. அது எஃப்சி கோவா கூட ஒரு அவே மேட்ச் வந்தது. இங்க கோவாக்கு ரொனால்டோ வருவான்னு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அப்பதான் தெரிஞ்சு அவர் போட்ட அந்த லைக் கான்ட்ராக்ட்லயே வந்து அவர் சவுதி அரேபியால லைக் மேட்ச் நடந்தா மட்டும்தான் ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. நல்ல வேலை ஹோப்ஃபுல்லி எதுவும் இந்த 2025 இயர் எல்லாருமே வந்து ஏதாவது ஸ்டாம்பிட் நடந்துடாம இருந்தா நல்லதுன்னு வச்சாங்க. நல்ல வேலை அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஸோ அது வரைக்கும் ஒரு ஃபார்ச்சுனேட் தான். பட் மற்றபடி இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க ஆஸ் அ மெஸ்ஸி ஃபேனா இங்க மெஸ்ஸி வந்து பார்த்ததுக்கு நீங்க அதான் சொல்றல அழகா யூஸ் பண்ணிருக்கலாம். எதுவுமே யூஸ் பண்ணல. அவர் வச்சு ஏதாவது ஒரு அகாடமி ஆரம்பிக்கிறது, ஏதாவது டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறது எதுவுமே பண்ணல. அதனால இது வந்து ஒரு தேவையில்லாத ஆணி தான். தேங்க்யூ.